மத்தியானம் ஏன் சரிப்பா கலட்டினா தான் போவீங்க. அடுத்த நாளைக்கு என்னென்ன செய்வோம் பார்த்து செய்வோம். சாப்பாடு தண்ணி. டாக்டர் இந்த அம்மா வந்து கேட்குறா அவங்கள்ட்ட அதை என்னென்னு கேளுங்க. இப்போ நாளைக்கு நாளைக்கு அடுத்த நாளைக்கு என்னென்ன செய்வோம் பார்த்து செய்வோம். சாப்பாடு தண்ணி. சரி இதே பார்க்க மாட்டேங்க. ஆமாம் இதே நாங்கள் அம்மா கதை கேட்டோம். இதை நாங்கள் சிங்களத்தில் அடித்து போடுவோம். அப்போ தான் சிங்கள ஜனம் பார்க்கும். ஃபோனு தான் இந்த ஃபோன் லைட் இதில் வேண்டாம். இப்போ இதை அடித்து பார்த்தா தான் இதை வேணாம். இதை வேண்டாம் இந்த மெட்டல் அடித்து போடலாம். இது வேணாம். அது ஒரே பேச டாக்டர் அம்மா நிற்கிற தண்டை கடமையே செய்து கொண்டிருக்கிறார். சரிவர செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். தண்டை கேஸ் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ மக்களோட நிற்பேன். இனி மக்களோட நிற்கப்படுறான் ஃபுல்லாகவே. இப்போ 2 பேரும் சேர்ந்து தங்கட பங்களிப்பு செய்யணும். சரிப்பா கலட்டினா தான் போவீங்க. என்ன சமூக பணியன் வந்தால் இப்படி தான் கஷ்டப்படணும். கஷ்டப்படுங்கோ. சமூக பணியில் வந்தால் கஷ்டப்படணும். இப்போ வந்து மதிய சாப்பாடு கொடுக்க வளர்க்கடினோம். அதுக்காண்டி தான் இப்போ வெயிட் பண்ணி கொண்டு இருக்கணும். இன்னும் சமைக்க முடியலை. மற்ற சாப்பாடெல்லாம் வந்துட்டுது. நேற்று வந்து இங்கே சாப்பாடு இல்லாமல் இருந்தவையெல்லாம் இந்த ஊர் ஃபுல்லாகவே யாரால் கொண்டு வரேன்னு சொல்லி கொண்டு வரலையாம். இப்போ முழு பேரும் வந்து இங்கே சாப்பாடு எல்லாமே இருந்து வெயிட் பண்ணி கொண்டிருந்தெல்லாம். ஆனால் இன்றைக்கு காலமையும் இன்றைக்கும் சாப்பாடு விலை கிடைக்குதாம். சந்தோஷம். அந்த அண்ணாக்கு சாப்பாடு கொடுக்குற அண்ணாக்கு மிகவும் சந்தோஷம். உங்களுக்கு இந்த தொண்டர் நிறுவனங்களுக்கு வந்து கொடுக்குது உங்களுக்கு ஒன்றும் அப்படி கிடைக்கலையே ஒன்றும்? இல்லை இப்போ வெள்ளை அனுத்தத்துக்காண்டி கொடுக்கணும். அதுகளுக்கு ஒன்றும் கிடைக்கலையே உங்களுக்கு? சரி இனிமேல் உங்களுக்கு கிடைக்கும் ஒழுங்கா சாப்பாடு. கவலைப்பட வேண்டாம். சமைக்கலாம் எல்லாம் செய்யலாம். எங்கே படுக்கிறீங்களா பெரியாவில்? அப்போ என்ன சாப்பிட நீங்கள் காலமே? சாப்பிட்டுனாங்க 2 பேரும் தான். இல்லை பிள்ளைகள் வேலை சாப்பிட்டு அனுப்பிக்கிறார். அப்போ அங்கே பார்க்காத அதெல்லாம் மழைக்கு வேலை எங்களை கட்டமைனாக்கு நீங்கள் போதும் செய்யாலும் இந்த வீட்டு ஒரு கோடையில் வாங்கி பண்ணி தண்ணியில் இந்த தண்ணி இருந்தாலும் நான் வீட்டுக்கு வச்சு சாப்பிடுவேன். சரி அம்மா நான் வீடியோ போடுறேன். யாரும் உங்களுக்கு உதவி செய்தால் உதவி செய்த அறிவினா. சரி அம்மா நன்றி உங்களை கதைச்சதுக்கு. என்ன மாதிரி ஐயா மழை வெள்ளங்கள்? மழை வெள்ளங்கள் என்ன மாதிரி? போய் பார்க்க தான் போகிறோம். என்ன மாதிரி மழை காணுமோ இல்லை என்ன வேணுமோ? வேணும் தானே மழை? மழை வந்தால் தான் வெள்ளாமை செய்யலாம். வெள்ளாமையில இல்லையா ஐயா? சரி நான் உங்களை வீடெல்லாம் போய் பார்க்குறோம். இல்லை ஐயா அது சரி. இந்த வெள்ளம் வந்தது வெள்ளம் வந்தது இல்லாட்டி இது எந்த இடம் ஐயா? பாருங்க எந்த இடம் ஐயா? அது பிரவாணின்னா பாகரவத்தைக்கான் இருக்குது. அப்போ இது பிரவாணி. பாகரவத்தைக்கு போகிற முன் வாசல்ல இருக்குது பிரவாணின்ட்டு. சரி சரி. என்ன மையம்மா மழை காணுமோ? வீட்டை பார்க்குறேன். என்ன மழை காணுமோ? மழை காணாத போலடாக்கு. அதுதான் மழை. இந்த அம்மா வந்து ரோட்டில் இருந்தவா நாங்கள் வாரண்டு தெரிஞ்சுட்டு எழும்பி நிற்கிறா.
வா உங்களை வீட்டை நான் பார்த்துட்டு வரேன். நீங்கள் வர நான் பார்த்துட்டு வரேன். ஒழுக்கெல்லாம் பார்க்கணும். உள்ளே போகாமல் செருப்பை கலட்டினா தான் உள்ளே போகலாம் களத்தில். என்னடா அம்மா தான்டா வீட்டை போய் பார்க்கட்டாமண்டவா போய் பார்ப்போம் இருக்கா. அம்மா அதில் ஐயோ அம்மா அந்த வீட்டை பாருங்கோ எப்படி வெள்ளத்தில் இருக்கிறாண்டு. இங்கே வீடு ஃபுல்லாகவே தண்ணி தான். இங்கே அடுப்படி இல்லை. அதே மாதிரி இஞ்சால இதுதான் படிக்கணும் போலோட கிரவில் இல்லாடமே வெள்ளம். அவருக்கு 65 வயது, எனக்கு 60 வயது. அப்போ நாங்கள் பாவம் செய்த நாங்களம்மா. அப்போ காலம் ஃபுல்லாகவே கஷ்டப்படுங்கன்னு இருக்கணும். ஒரு காலம் பிறக்கும் ஒரு தண்ணி இல்லாமல் வீடாண்டால் அதான் ஒரு காலம் பிறக்கும். அது எப்போன்னு தெரியாத பிறக்கும், வெகு சீக்கிரம் பிறக்கும் எங்களுக்கு. அது மட்டும் கஷ்டப்படுவோம். பார்த்தேன் நல்ல சந்தோஷமா இருக்குது. தண்ணி ஓடி விளையாடுது எல்லா இடமும். இரவில் பாம்பும் வரும். அதான் இதில் ஒரு அண்ணாண்ட வீடு இருக்குது. இதையும் பார்ப்போம். இந்த ஏரியா பற்றி உங்களுக்கு காட்டவும் வேணும் தானே. என்னடா செருப்போட போயிடாது, செருப்பு புதைக்கும். என்னம்மா மழை வெள்ளம் காணுமோ? காணுமா மழை வெள்ளம்? என்ன வீட்டுக்கு ஏறினதா நீ இல்லாட்டி ஏறாமல் இறங்கிட்டோ? பற்றிட்டுது. இங்கெல்லாம் ஓடக்கூடிய வசதி இருக்கோ? தண்ணி இதுக்காக நிற்க முடியும். இல்லாட்டி ஓடிடுமோ? சும்மா மழையிலண்டா வந்து போயிடுமா அப்படியே தண்ணி? சரி நான் வீடியோ போடுறேன். யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடணும். உங்களோட ஊருக்கார நம்பரை தான் இதில் ஆட் பண்ண போகிறேன். சரி அண்ணா. இந்த ஊர் வந்து ஃபுல்லாகவே வந்து வெள்ளத்திலான் இருக்குது. சரியாக பாதிக்கப்பட்டிருக்கு. வாகரவத்தை வீடுகளுக்கு உள்ளே இல்லை. அது வந்து வீடு வந்து உயரமாக கட்டி கொடுத்துருக்கோம். இது வந்து கொட்டில் வீடுகள், தற்கால வீடுகள் அப்படி அதோட தான் இருக்கணும். அதால் வந்து இங்கே ஃபுல்லாகவே வந்து வெள்ளத்துக்கான் இருக்குது. இப்படியே காணொலியை பாருங்கோ. இப்போ வைத்தியர் இந்த பங்களிப்பை செய்கிறதுக்காண்டி இப்போ ஊருக்கு வந்திருக்கார். ஆனால் அவர் சில விஷயங்கள் சொல்கிறார். நீங்கள் அதை கேளுங்க இந்த வீடியோவில். மற்றபடி நான் வந்து யாருக்கு ஆதரவாளரும் இல்லை. நான் வந்து பொதுவாக செய்யப்படுற ஒரு ஆள். அதாவது எங்கண்ட ஒரு விடியலுக்காக வேண்டி செய்யப்படுறேன். பார்ப்போம். அப்படியே காணொலியை தொடருவோம். என்னடா இதில் இந்த ஐயா அம்மா இருந்த வேட்டு நாங்கள் வெள்ளத்தை பற்றி கதைக்க வர உடனே எழும்பினோம். அப்படிலாம் மரியாதை தேவை. நீங்கள் இருங்கோ, அது தமிழரே மரியாதை அறிவினோம். என்ன மையம் இருக்கிறீங்க? வெள்ளம் ஒரு அம்பளைப்போலுக்கு போக மாட்டோம். இப்போ வேலையை போகிறீங்களோ? போகிறேன். புள்ளி ஒன்று இருக்குது. எனக்கு அந்த பிள்ளையும் வேலைக்கு போக மாட்டுது. ஏன்னாண்டால் வெள்ளம் போக இயலாது. அதில் கஷ்டம். நாங்கள் 2 பேரும் பெருத்தக்காரர். நிலம் இருந்து இவர் காசனால பாதிக்கப்பட்டவர். அப்போ மருந்துக்கு அவர் உழைக்கிறது காணாது எங்களுக்கு. என்ன வேலைக்கு போனீங்களா இதுக்கு முதல்? 75ஆம் ஆண்டு அங்கே இந்த கொண்டாக்கி தண்ணி காடுகள் எல்லாம் அங்கே பவனி மன்னார் எல்லாம் ரோட்டு வேலைக்கு போகணும். 76 வயது. அப்போ என்ன சாப்பிடுங்க காலமே? மத்தியானம் ஏன் தண்ணி வச்சு குடிச்சிட்டு இவள் பாதல் கொண்டாடுறாண்டி நம்ம என்ன பார்த்து கொண்டு சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு சாப்பிடல நம்ம இனித்தான் காய் செய்யறோம். காய் சமைக்கிறேன். என்ன எதுவும் கூட வீடு அந்த ஊர் இதால போவாது. சரி கல்வீடா? கல்வீடு தான். அது கிட்ட தண்ணி வாங்கி சரி அம்மா சரி. வெள்ளம் பார்த்தோம். எங்கே ஓடி தெரியுங்கள் மலைக்கு? எங்கே ஓடி தெரியுறீங்க? ஐயோ என் தங்கச்சி எங்கே ஓடி தெரியுறேன். கேட்க தேக விட்டுட்டேன். ரெண்டா இந்தியாவில் பக்கம் ஃபுல்லாகவே வந்து தண்ணியாக தான் இருக்குது. அப்போ இந்தியாவிலாம் டாக்டர் போய் பார்க்குறாரு என்ன மாதிரின்ட்டு. அதோட நாங்களும் போய் பார்த்து போடுறோம். இந்தியாவில் மக்கள்கிட்ட படுற துன்பங்கள் இந்த பக்கமும். நீங்கள் பாருங்க. முடிஞ்சளவு வேறு ஷேர் பண்ணி அவளுக்கு உதவி செய்து கொடுக்க முடியும்னா உதவி செய்து கொடுங்கோ. இப்போ இதோட வீட்டில் இந்த ஃப்ரெண்டு மொரால் நிற்கிறார் இன்னொரு யூடியூப்பர். நாங்கள் அப்படியே போகிறோம். போய் அவளோட வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வரோம்.
இதில் பாருங்கள் இந்த தங்கச்சியாக்கள் தண்ணிக்கால வந்து சாப்பாடு எடுக்கிறதுக்கு வந்து கொண்டிருக்கிறோம். இங்கே நாங்கள் மோட்டர் சைக்கிள் வரைக்கும் மோட்டர் சைக்கிள் வந்து இன்ஜினுக்கு மேலால் தண்ணி நின்றாது 30 பேர் வந்து இங்கே சாப்பாட்டுக்காண்டி வந்து கொண்டிருக்கிறோம். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் 300 இல்லாட்டியா 700 மீட்டருக்குள்ளேருந்து வரையினோம். இந்த இதுக்கு வெள்ளத்தை பாருங்க எவ்வளோ வெள்ளம்னு சொல்லி இதுக்குள்ள ஒரு குடும்பம் இருக்குது. இப்போ அதைத்தான் இப்போ பார்க்க போய்கொண்டிருக்கிறோம். என்னண்டா இந்த வீட்டை வந்து 2 குடும்பம் இருக்கணுமா. வீட்டை போய் பார்ப்போம் உங்களை வெள்ளம் போயிருக்கண்டு. ஓ என்னம்மா வெள்ளம் காணாத போல நடக்குது. என்ன உள்ள நின்று வரணும் தண்ணி? ஓ சரி சரி. ஓ தெரியுது. இந்த வீடு ஃபுல்லாக தண்ணி இருக்குது. நான் வந்து ஓம் 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 ஓ இது ஃபுல்லாகவே தண்ணியாக தான் இருக்குது. என்னென்னா நான் வந்து அவையோட கதைக்கிறது வந்து என்னென்ன கஷ்டப்பட்ட ஆக்களோட அவையில் இன்னும் கஷ்டப்படுத்தி கதைச்சி வீடியோக்கு எனக்கு பாப்புலர் பண்ண முடியாதுக்காண்டி கஷ்டப்படுத்தி கதைக்க இல்லாது ஒரு கொஞ்சம் வேண்டாலும் சந்தோஷமாக கதைச்சா தான் அவையிலும் வந்து ஓரளவு ஓகே இருப்பேன், ரிலாக்ஸாக இருப்பேன்.